லங்காஃபோ ஊடக நேயர்களுக்கு வணக்கம். இது இன்றைய முக்கிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். செம்மணி மனித புதைகுழியில் நேற்றும் 12 எண்புக்கூடுகள் அடையாளம். பல மாகாணங்களில் பலத்த காற்று, மக்கள் விழிப்புடன் இருக்குமாறு எச்சரிக்கை. சமூக வலைதளங்களில் காவல்துறை அதிகாரிகளின் புகைப்படங்களை பயன்படுத்தி முன்னெடுக்கப்படும் நிதி மோசடிகள். காவல்துறை விடுத்துள்ள அவசர எச்சரிக்கை. குருந்தூர் மலையில் இந்து கோவில் சான்றுகள் இல்லை, தொல்பொருள் பணிப்பாளரின் சர்ச்சைக்குரிய அறிக்கை. ஜெனீவாவில் கையெழுத்தாக உள்ள அமெரிக்கா ஈரான் அமைதி ஒப்பந்தம். 1.8 டிரில்லியன் டாலர் மதிப்புடன் பங்குச் சந்தைக்குள் நுழைகிறது ஸ்பேஸ் எக்ஸ். தென்கொரிய முன்னாள் ஜனாதிபதி யூன் சுக் யோலுக்கு மேலும் 30 ஆண்டுகள் சிறை தண்டனை. செம்மணி மனித புதைகுழியில் இருந்து நேற்றைய தினமும் 12 மனித எண்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளது. செம்மணி மனித புதைகுழியின் 3ஆம் கட்ட அகழ்வு பணியின் 23ஆம் நாளாகிய நேற்று 12 எண்புக்கூடுகள் புதிதாக அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் ஏற்கனவே அடையாளம் காணப்பட்ட மனித எண்புக்கூடுகள் 7 அகழ்ந்தெடுக்கப்பட்டன. அதன் அடிப்படையில் 353 எண்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் அவற்றில் 334 எண்புக்கூடுகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. நாட்டில் எதிர்வரும் மணித்தியாலங்களில் பலத்த காற்று வீசக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இன்று பிற்பகல் 6 மணி வரை செல்லுபடியாகும் வகையில் இந்த அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ளது. மத்திய சப்ரகமுவ வடமத்திய மாகாணங்கள் மற்றும் திருகோணமலை ஹம்பாந்தோட்டை ஆகிய மாவட்டங்களில் வசிக்கும் மக்கள் இது குறித்து அவதானமாக இருக்குமாறு அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நாட்டைச் சூழவுள்ள பிராந்தியங்களில் நிலவும் தீவிர தென்மேற்கு பருவக்காற்று நிலைமை காரணமாக குறிப்பிட்ட பகுதிகளில் அவ்வப்போது மணித்தியாலத்திற்கு 40 தொடக்கம் 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் நாட்டின் ஏனைய பகுதிகளிலும் அவ்வப்போது மணித்தியாலத்துக்கு 30 தொடக்கம் 40 கிலோமீட்டர் வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும் எனவும் அந்த அறிவிப்பில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதிகாரிகளின் புகைப்படங்களை சட்டவிரோதமாக பயன்படுத்தி முன்னெடுக்கப்பட்டு வரும் பாரிய நிதி மோசடிகள் மற்றும் சைபர் குற்றங்கள் தொடர்பில் பொதுமக்கள் தீவிர விழிப்புணர்வுடன் இருக்குமாறு காவல்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. காவல்துறையின் ஊடக பிரிவினால் நேற்று மாலை 6 மணிக்கு வெளியிடப்பட்டுள்ள விசேட ஊடக அறிக்கையிலேயே இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சந்தேக நபர்கள் பொதுமக்களின் நம்பிக்கையை பெற்று அவர்களை ஏமாற்றுவதற்காக பின்வரும் உத்திகளை கையாள்வதாக காவல்துறையினர் சுட்டிக்காட்டியுள்ளனர். இலங்கை மத்திய வங்கி, குற்றப்புலனாய்வு திணைக்களம் அல்லது விசேட விசாரணை பிரிவுகளின் பிரதிநிதிகள் என தங்களை கூறிக்கொண்டு அலுவலக தொலைபேசி அல்லது கையடக்க தொலைபேசியூடாக தொடர்பு கொள்ளுதல், பாதிக்கப்பட்ட நபரின் தேசிய அடையாள அட்டை மூலம் சட்டவிரோத பணப்பரிமாற்றங்கள் நடந்துள்ளதாக கூறுதல், தெரியாத ஒரு இடத்தில் வங்கி அட்டை பெறப்பட்டு பணம் செலுத்தப்பட்டுள்ளதாக கூறுதல் அல்லது பணச்செலவை குற்றச்சாட்டுகளில் சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அச்சுறுத்தல், ரகசிய விசாரணை நடப்பதாக கூறி பயமுறுத்திய பின்னர் வாட்ஸ்அப் அல்லது டெலிகிராம் போன்ற தளங்களூடாக தொடர்பு கொண்டு போலியான உத்தியோகபூர்வ இலச்சனைகள், அரசாங்க அதிகாரிகளின் புகைப்படங்கள் மற்றும் போலி ஆவணங்களை அனுப்பி உண்மை என நம்ப வைத்தல், கணக்குகளை முடக்குவதிலிருந்து விடுவிப்பதாக கூறி வங்கியின் ஒருமுறை பயன்படுத்தப்படும் கடவுச்சொல் மற்றும் ரகசிய தகவல்களை பெற்றுக்கொள்வதுடன் தெரியாத வங்கி கணக்குகளுக்கு பணத்தையோ அல்லது USDT போன்ற கிரிப்டோ கரன்சிகளையோ மாற்றுமாறு வற்புறுத்தல். இந்த மோசடிகளில் இருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ள பொதுமக்கள் பின்வரும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என காவல்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர். எந்தவொரு அரச அல்லது தனியார் நிறுவனமும் தொலைபேசி அழைப்புகள், வாட்ஸ்அப் அல்லது சமூக வலைதளங்கள் மூலம் தேசிய அடையாள அட்டை எண், வங்கி கணக்கு விவரங்கள் அட்டை எண், CVV எண் அல்லது OTP குறியீடுகளை கோருவதில்லை. அவ்வாறு கேட்கப்படும் விவரங்கள் உடனடியாக மோசடி என தீர்மானிக்கப்படும். கணக்குகள் முடக்கப்படும் அல்லது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற அச்சுறுத்தலுக்கு பணிய வேண்டாம். அறிமுகமில்லாத கணக்குகளுக்கு பணத்தை மாற்றுவதற்கு முன்னர் உங்கள் வங்கியின் உத்தியோகபூர்வ தொலைபேசி எண்ணை தொடர்பு கொண்டு சுயாதீனமாக உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். காவல்துறையினரோ, குற்றப்புலனாய்வு திணைக்களமோ அல்லது மத்திய வங்கியோ தனிப்பட்ட வாட்ஸ்அப் எண்கள் மூலம் உத்தியோகபூர்வ விசாரணைகளை நடத்துவதில்லை. அவர்கள் பணத்தை வைப்பிலிடுமாறு ஒருபோதும் கோர மாட்டார்கள். உத்தியோகபூர்வ அறிவிப்புகள் அனைத்தும் எழுத்து மூலமே வழங்கப்படும். அவசியமேற்படின் சீருடை அணிந்த அதிகாரிகள் நேரில் வருவார்கள். சமூக வலைத்தளங்கள் மூலம் அரசு நிறுவனங்களின் முத்திரைகள், சின்னங்கள் அல்லது அதிகாரிகளின் கையொப்பங்களுடன் வரும் ஆவணங்கள் போலியானவையாக இருக்க வாய்ப்புள்ளதால் அவற்றை உடனடியாக அருகிலுள்ள போலீஸ் நிலையத்துக்கு தெரியப்படுத்துங்கள். அறிமுகமில்லாத நபர்கள் அல்லது சரிபார்க்கப்படாத சமூக வலைத்தள குழுக்களால் பகிரப்படும் இணைய இணைப்புகள், செயலிகள் அல்லது QR குறியீடுகளை ஸ்கேன் செய்வதை தவிர்க்கவும். விசாரணைகளை மேற்கொள்வதற்காக இலங்கை காவல்துறையினர் பொதுமக்களிடம் எந்தவொரு கட்டணமும் அறவிடுவதில்லை. விசாரணை நிமித்தம் பணம் கோரப்பட்டால் அது ஒரு மோசடி செயலாகும். இவ்வாறான மோசடிகள் இனங்காணப்படும் போது உங்களுடைய முறைப்பாடுகளை கணனி குற்றப்புலனாய்வு பிரிவு 0718592918 என்ற இலக்கத்திற்கோ, விசாரணை அதிகாரிகள் 071859917665 என்ற இலக்கத்திற்கோ அல்லது கணனி குற்றப்புலனாய்வு பிரிவு
0112300756 என்ற இலக்கத்திற்கோ மேலும் பொதுமக்கள் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு நேரில் சென்றுமோ முறைப்பாடுகளை சமர்ப்பிக்க முடியும் என இலங்கை காவல்துறை ஊடகப் பிரிவு விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குருந்தூர்மலை விகாரை அமைந்துள்ள நிலமானது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க பௌத்த சான்றுகளை கொண்ட ஒரு இடமாகும் என தொல்பொருள் பணிப்பாளர் நாயகம் R.A. செனரத் விக்ரமசிங்க அறிவித்துள்ளார். தொல்பொருள் நடவடிக்கைகளுக்காக ஒதுக்கப்பட்ட ஒரு நிலப்பரப்புக்குள் ஏதேனும் ஒரு புதிய கட்டடத்தையோ அல்லது நிர்மாணத்தையோ மேற்கொள்வது சட்டவிரோதமானது என்பதுடன் அது 34ஆம் பிரிவின் கீழ் தண்டனைக்குரிய ஒரு குற்றமாகும் எனவும் அறிக்கையில் தெரிவித்துள்ளார். புத்த சாசன சமய மற்றும் கலாசார அலுவல்கள் அமைச்சின் செயலாளருக்கு மேலதிக செயலாளர் தேசிய மரபுரிமைகள் பிரிவினூடாக பதில் தொல்பொருள் பணிப்பாளர் நாயகம் R.A. செனரத் விக்ரமசிங்க விடுத்துள்ள அறிவிப்பிலேயே மேற்கொண்டவாறு தெரிவித்துள்ளார். குறித்த அறிவிப்பின் பிரதியானது சாக்கிய புத்திர தர்ம அமைப்பின் பிரதி செயலாளருக்கும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. அறிவிப்பின்படி முல்லைத்தீவு குருந்தூர்மலை விகாரையின் மறுசீரமைப்பு என்ற போர்வையில் ஐயனாரை கோவிலை தொல்பொருள் மரபுரிமை சிதைவடையும் வகையில் புனரமைப்பது தொடர்பாக கரைத்துறை பெற்று பிரதேச செயலாளரால் அனுப்பப்பட்ட கடிதம் தொடர்பாக மேற்குறிப்பிட்ட விடயம் தொடர்பாக உங்களால் எனக்கு அனுப்பி வைக்கப்பட்ட உங்களது இல MBRCA 07 வேறு மற்றும் 2026/3/20 தேதியிடப்பட்ட கடிதத்துடன் தொடர்புடையது. அதற்கமைய எனது இதே இலக்கத்தை கொண்ட மற்றும் 26/3/30 தேதியிடப்பட்டு முல்லைத்தீவு பிரதேச செயலாளருக்கு அனுப்பி வைக்கப்பட்ட கடிதத்தின் மூலம் மேற்குறிப்பிட்ட குருந்தூர்மலை விகாரை அமைந்துள்ள நிலமானது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க பௌத்த சான்றுகளை கொண்ட ஒரு இடமாகும் எனவும் அது ஒரு இந்து கோயில் இருந்ததற்கான சான்றுகள் எதுவும் வெளிப்படவில்லை எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. வளைகுடா போரை நிறுத்துவது தொடர்பான அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையேயான புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஞாயிற்றுக்கிழமை அன்றே கையெழுத்தாகலாம் என்றும் அதற்கான அதிக வாய்ப்புள்ள இடமாக ஜெனீவா உருவெடுத்துள்ளது என்றும் சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் உள்ள வாசகங்கள் இன்னும் இறுதி செய்யப்படவில்லை என்றும் ஈரான் ஆதரவு ஹிஸ்புல்லா குழுவிற்கு எதிராக இஸ்ரேல் சண்டையிட்டு வரும் லெபனானில் நடக்கும் சண்டைகளையும் இந்த ஒப்பந்தம் முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்ற தனது நிலைப்பாட்டில் ஈரான் உறுதியாக இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. சனிக்கிழமைக்குள் ஒப்பந்தத்தின் வாசகங்களை இறுதி செய்து அமெரிக்க துணை ஜனாதிபதி JD வேன்ஸ் மற்றும் ஈரான் நாடாளுமன்ற சபாநாயகர் முகமது பாகர் கலிபாப் ஆகியோர் அதில் கையெழுத்து விடுவதே இதன் நோக்கமாக இருந்தது. இதற்கான இடம் எதுவும் இன்னும் நிர்ணயிக்கப்படவில்லை. ஆனால் ஜெனீவாவே மிகவும் சாத்தியமான இடமாக தோன்றியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. ஒப்பந்தம் இப்போது தயாராகிவிட்டதால் ஈரான் மீதான புதிய தாக்குதல்களை ரத்து செய்வதாக ட்ரம்ப் வியாழக்கிழமை தெரிவித்தார். ஈரானுடனான போரை நாங்கள் இப்போதுதான் சிறப்பாக முடிவுக்கு கொண்டு வந்துள்ளோம் என்று வியாழக்கிழமை அன்று வெள்ளை மாளிகையில் செய்தியாளர்களிடம் ட்ரம்ப் கூறினார். ஆனால் ஈரானிய அதிகாரிகள் வெள்ளிக்கிழமை விபரித்த ஒப்பந்தத்தின் விதிமுறைகளை தெஹ்ரான் இதுவரை கோரியவற்றில் பெரும்பாலானவற்றை வழங்குவதாக தெரிகிறது. பிப்ரவரியில் தாக்குதல்களுக்கு உத்தரவிட்ட பிறகு ஈரான் மூடிய ஹோர்மோஸ் நீரிணையை மீண்டும் திறப்பதை தவிர ட்ரம்ப் கோரியவற்றில் சிறிதளவே அவருக்கு கிடைத்ததாக தெரிகிறது. ஈரானின் எண்ணெய் மீதான தடைகளை இந்த வரைவு நீக்கும் என்றும் அதற்கு பில்லியன் கணக்கான $, நிதிகளை முடக்கத்திலிருந்து விடுவிக்கும் என்றும் லெபனான் உட்பட அனைத்து முனைகளிலும் போர் நிறுத்தத்தை இது கோரும் என்றும் ஒரு மூத்த ஈரானிய வட்டாரங்கள் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. அமெரிக்காவின் பிரபல விண்வெளி ஆய்வு மற்றும் செயற்கை நுண்ணறிவு நிறுவனமான SpaceX பொது வர்த்தக நிறுவனமாக மாறுவதற்கு முன்னதாக நிதி நிறுவனங்களிடமிருந்து $75 பில்லியன் நிதியை திரட்டியுள்ளது. இதன் மூலம் வரலாற்றிலேயே மிக அதிக மதிப்புடைய பங்குச்சந்தை பட்டியலாக இது அமையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அமெரிக்க பத்திரங்கள் மற்றும் பரிவர்த்தனை ஆணைக்குழுவிடம் சமர்ப்பிக்கப்பட்ட ஆவணங்களின்படி ஒரு பங்கின் விலை $135 நிர்ணயிக்கப்பட்டு பங்குகள் விற்பனை செய்யப்பட்டுள்ளன. இதன் மூலம் SpaceX நிறுவனத்தின் ஆரம்ப சந்தை மதிப்பு சுமார் $1.8 டிரில்லியன் எட்டும் என மதிப்பிடப்பட்டுள்ளது. இந்த வரலாற்று சிறப்புமிக்க பட்டியலினூடாக உலக பெரும் பணக்காரரான எலான் மஸ்க் உலகின் முதலாவது ட்ரில்லியனர் என்ற அந்தஸ்தை பெறவுள்ளார். நிறுவனம் பொது வர்த்தகத்திற்கு வந்தாலும் எலான் மஸ்க் 84க்கும் அதிகமான வாக்குரிமையுடன் நிறுவனத்தின் முழுமையான கட்டுப்பாட்டை தன்வசம் வைத்திருப்பார். இந்த அதீத அங்கீகாரம் காரணமாக மஸ்கின் ஏனைய நிறுவனங்கள் SpaceX கையகப்படுத்துவது போன்ற முடிவுகளை அவரே தனித்து எடுக்கக்கூடும் என BBC செய்தி சேவை செய்தி வெளியிட்டுள்ளது. பதவி நீக்கம் செய்யப்பட்டு ஏற்கனவே சிறையிலுள்ள தென்கொரிய முன்னாள் ஜனாதிபதி யூன் சுக் யோலுக்கு வடகொரியாவை இராணுவ ரீதியாக தூண்டிவிடுவதற்காக அத்துமீறி ஆளில்லா வானூர்திகளை அனுப்பிய குற்றச்சாட்டில் மேலும் 30 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து சியோல் மாவட்ட மத்திய நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளதாக தெரிய வந்துள்ளது.
சுவிட்சர்லாந்துல வீடு வாங்க போறீங்க, இல்ல ஆல்ரெடி உங்களுக்கு அங்க வீடு இருக்குன்னா, இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஸோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை. அத்தியாவசிய தேவைகள்ல முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான். ஸோ அப்படி வீடு வாங்குறது, விற்கிறது இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்துல நல்ல மாற்றம் வந்திருக்கு, நிறைய குறைஞ்சிருக்கு. ஸோ நீங்க ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனிவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும். ஸோ இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும், இந்த மாற்றத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா மறக்காம ஸ்கிரீன்ல தெரிய நம்பர் கால் பண்ணுங்க. சுவிட்சர்லாந்துல நீங்க வீடு வாங்கணும் இல்ல வீடு விற்கணும், அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தா மறக்காம எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பண்ணி கொடுப்போம். இது உங்கள் செல்வாசக். இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் இமோபிலியன், சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம். தொடர்புகளுக்கு 07951464428. வீடு வாங்க, வீடு கட்ட, வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காஃபோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள். அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள். நன்றி.